வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல். வாஷிங் பவுடர் நிர்மா. இந்த பேரை கேட்டதும் நமக்கு ஞாபகத்துக்கு வரது வாஷிங் பவுடர் விளம்பரம் தான். நாம சின்ன வயசுல டிவில இந்த விளம்பரம் பார்த்திருப்போம். இந்த வாஷிங் பவுடர்ல ஒரு சின்ன பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த பொண்ணு பேர் தான் நிர்மா. பல கோடி சொத்துக்கு அதிபதியான அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த கம்பெனி எப்படி உருவாச்சு என்பது பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு காலத்துல, அதாவது 1972ல கர்சன் பாய் படேல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர். கெமிஸ்ட்ரியில படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் லேப்ல டெக்னீஷியனா வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போலாம் மார்க்கெட்டில் இருக்கிற வாஷிங் பவுடர்லாம் ரொம்ப விலை அதிகமா இருந்துச்சு. சாதாரண மக்கள் வாங்கி பயன்படுத்துறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. அதை பார்த்த கர்சன் பாய்க்கு ஏன் நம்மளே ஒரு நல்ல மலிவான வாஷிங் பவுடர் தயாரிக்க கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அவ்வளவுதான். வீட்டுல பின்வாசல் இருக்கிற சின்ன இடத்துல அவரே ஒவ்வொரு கெமிக்கலையும் கலந்து ஆராய்ச்சி செஞ்சு ஒரு வாஷிங் பவுடர் தயாரிச்சாரு. ஆபீஸ் வேலை முடிஞ்சதும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு தான் தயாரிச்ச பவுடரை வீட்டு வாசல்ல போய் விற்பாரு. அப்போ 1 கிலோ வாஷிங் பவுடர் 13 ரூபாய் வித்துட்டு இருந்தப்ப இவரு வெறும் 3 ரூபாய்க்கு வித்தாரு. மக்கள் இதை ரொம்ப விரும்புனாங்க. காரணம், இவரோட பவுடர் விலை கம்மியா இருந்தாலும் தரத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீக்கிரமே நிர்மாவுக்கு நல்ல டிமாண்ட் வந்துச்சு. அதனால 3 வருஷம் கழிச்சு கர்சன் பாய் தன்னோட கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு முழுக்க முழுக்க நிர்மா பிசினஸ்ல இறங்கினாரு. தன்னோட கம்பெனிக்கு நிர்மா அப்படின்னு பேர் வச்சாரு. இந்த பேர் அவருடைய பொண்ணு நிருபமா ஓட செல்ல பேர். பொண்ணோட படத்தையே வாஷிங் பவுடர் பாக்கெட்ல போட்டு விளம்பரங்களையும் செஞ்சாரு. துரதிருஷ்டவசமாக நிருபமா ஒரு கார் விபத்தில் உயிரிழந்து விட்டார். தன்னுடைய மகளின் நினைவாகவே கர்சன்பாய் படேல் தான் தயாரித்த வாஷிங் பவுடருக்கு நிர்மா என்று பெயரிட்டார். நிர்மா பாக்கெட்டுகளில் இருக்கும் சிறுமியின் படமும் தொலைக்காட்சியில் வரும் விளம்பரங்களில் சுழன்று ஆடும் சிறுமியின் படமும் அவருடைய மகள் நிரூபமாவே. இது கர்சன்பாய் படேலுக்கு ஒரு பெரிய தனிப்பட்ட இழப்பு. ஆனாலும் தனது மகளின் நினைவை உயிர்ப்புடன் வைத்திருக்கவும் அவர் விட்டு சென்ற கனவை நிறைவேற்றவும் நிர்மாவை அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாற்றினார். இது நிர்மாவின் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் ஒரு சோகமான ஆனால் ஊக்கமளிக்கும் கதை. அப்போ ஒரு விளம்பரம்தான் வாஷிங் பவுடர் நிர்மா. வாஷிங் பவுடர் நிர்மா, டூட் சி சஃபெடி, பால் மாதிரி வெண்மை அப்படின்னு அந்த பாட்டு. இந்த விளம்பரம் பெரிய ஹிட் ஆச்சு. குட்டி குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த பாட்டு மனசுல நின்னு போச்சு. நிர்மாவும் ரொம்ப பிரபலமாச்சு. நிர்மாவின் பிரபலமான வாஷிங் பவுடர் நிர்மா ஜிங்கிள் கொண்ட விளம்பரம் முதலில் ரேடியோவில் 1975ஆம் ஆண்டு ஒலிபரப்பானது. அதன் பிறகு தொலைக்காட்சியில் 1982ஆம் ஆண்டு இந்த விளம்பரம் முதலில் ஒளிபரப்பானது. இதில் நடிகை சங்கீதா பிஜ்லானி நடித்திருந்தார். எனவே ரேடியோவில் 1975லும் தொலைக்காட்சியில் 1982லும் நிர்மா விளம்பரம் வந்தது என்று சொல்லலாம். அன்னைக்கு ஒரு சின்ன ரூம்ல ஆரம்பிச்ச நிர்மா இன்னைக்கு சிமெண்ட், சோப், காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு நிறைய பிசினஸ்ல இருக்கிற ஒரு பெரிய குரூப்பா வளர்ந்திருக்கு. இவருடைய நோக்கம் என்னன்னா, மக்களுக்கு நல்ல தரமான பொருட்களை கம்மி விலையில கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நிர்மாவோட வெற்றியோட ரகசியம். பாத்தீங்களா, ஒரு சின்ன யோசனை, விடாமுயற்சி, மக்களை பத்தி யோசிச்ச ஒரு மனிதரோட கதைதான் நிர்மா. நிர்மாவின் வளர்ச்சி இவ்வளவு சீக்கிரம் நிற்கவில்லை. கர்சன்பாய் படேல் வெறும் விலை குறைவான தயாரிப்பு மட்டுமின்றி தரத்திலும் சற்றும் சளைக்காத ஒரு பொருளை மக்களுக்கு கொடுத்தார். இதுதான் நிர்மாவின் மிகப்பெரிய பலம். ஒருமுறை நிர்மாவை பயன்படுத்தியவர்கள் அதன் தரத்தால் ஈர்க்கப்பட்டு மீண்டும் மீண்டும் வாங்கத் தொடங்கினார்கள். இது வாயால் பரவிய விளம்பரம் நிர்மாவின் வளர்ச்சியை பன்மடங்கு அதிகரித்தது. அப்போதைய பெரிய நிறுவனங்கள் நிர்மாவின் திடீர் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அவர்களுக்கு நிர்மா ஒரு பெரிய சவாலாக மாறியது. பெரிய பெரிய பிராண்டுகள் தங்கள் விலையை குறைத்தும் புதிய விளம்பர உத்திகளை பயன்படுத்தியும் நிர்மாவை வீழ்த்த முயற்சித்தன. ஆனால் நிர்மா தனது குறைந்த விலை, அதே சமயம் சிறந்த தரம் என்ற கொள்கையில் உறுதியாக நின்றது. த மார்க்கெட்டிங் மாஸ்டர் ஸ்ட்ரோக். நிர்மாவின் விளம்பரங்கள் எப்போதுமே மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவை. இந்த ஜிங்கிள் நிர்மாவை ஒரு வீட்டு பெயராக்கியது. கர்சன்பாய் படேல் ஒரு சிறிய நகரத்திலிருந்து வந்திருந்தாலும் சந்தைப்படுத்துதலில் ஒரு மாஸ்டராக விளங்கினார். பியாண்ட் வாஷிங் பவுடர் நிர்மா வெறும் வாஷிங் பவுடருடன் நின்றுவிடவில்லை. மக்களின் நம்பிக்கையை பெற்ற பிறகு அவர்கள் சோப்புகள், நிர்மா பியூட்டி சோப், டூத்பேஸ்ட்கள், உப்பு என பல வகையான பொருட்களையும் சந்தையில் அறிமுகப்படுத்தினர். ஒவ்வொரு தயாரிப்பிலும் மக்களுக்கு மலிவான விலையில் தரமான பொருட்களை வழங்க வேண்டும் என்ற கர்சன்பாயின் நோக்கம் தெளிவாக தெரிந்தது. பின்னர் நிர்மா சிமெண்ட் தொழிலிலும் கால் பதித்தது. நிர்மா யூனிவர்சிட்டி என்ற பெயரில்
ஒரு கல்வி நிறுவனத்தையும் தொடங்கி கல்வித்துறையிலும் தடம் பதித்தது. இது வெறும் ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யம் மட்டுமல்ல, மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஒரு சமூக பணியாகவும் அமைந்தது. த லெகசி ஆஃப் கர்சன்பாய் பட்டேல் மலிவு விலையில் தரம் என்ற கருத்தை இந்தியாவில் ஒரு புரட்சியாக மாற்றினார். அவர் வெறும் ஒரு தொழில் முனைவோர் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மக்களுக்கு தரமான பொருட்களை மலிவான விலையில் கிடைக்கச் செய்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்றும் சொல்லலாம். அவரது விடாமுயற்சி, புதுமையான சிந்தனை மற்றும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆர்வம் ஆகியவை நிர்மாவை ஒரு பெரிய வெற்றிப்படியாக மாற்றின. இன்றைய தேதியில் நிர்மா ஒரு சில 100 ரூபாய் வருமானத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய குழுமமாக வளர்ந்துள்ளது. ஒரு சாதாரண மனிதன் தனது அயராத உழைப்பாலும் தொலைநோக்கு பார்வையாலும் எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு நிர்மா ஒரு வாழும் உதாரணம். நிர்மாவின் கதை வெறும் ஒரு வணிக வெற்றியின் கதை மட்டுமல்ல, இது தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணம் ஆகியவற்றின் கதை. நிர்மா பத்தி இன்னும் நிறைய சொல்லலாம். கர்சன்பாய் பட்டேல் வெறும் பிசினஸ்மேன் மட்டுமல்ல, அவர் ஒரு விஷனரி. அதாவது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியே அதோட விளைவுகளை, அது மக்களுக்கு எப்படி உதவும்னு யோசிச்ச ஒருத்தர். நிர்மாவின் உற்பத்தி முறை நிர்மா வெற்றியடைய முக்கிய காரணம் அவரோட புதுமையான உற்பத்தி முறைகள். ஆரம்பத்துல கர்சன்பாய் தானாவே கெமிக்கல்ஸ் கலந்து வீட்டிலேயே பவுடரை தயாரிச்சார்னு பார்த்தோம். ஆனா பிசினஸ் பெருசானதும் அவர் திறமையான உற்பத்தி வழிமுறைகளை கொண்டு வந்தார். பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்துற அதே தரமான மூலப்பொருட்களை, ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி தன்னோட சொந்த லேபிள் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு தனித்துவமான ஃபார்முலாவை உருவாக்கினார். இந்த ஃபார்முலா குறைஞ்ச செலவில் அதிக பவுடரை தயாரிக்கவும் அதே சமயம் சிறந்த துப்புரவு திறனை கொடுக்கவும் உதவியது. இதனாலதான் மற்ற நிறுவனங்களோட போட்டியிட முடிஞ்சது. ஊழியர்கள் மற்றும் விநியோக முறை நிர்மாவின் வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவங்களோட ஊழியர்கள் மற்றும் விநியோக முறை. கர்சன்பாய் பட்டேல் தன்னோட ஊழியர்களை தன்னோட குடும்பமா பார்த்தார். அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைச்சார். இதனால ஊழியர்கள் நிர்மாவுக்கு ரொம்ப உண்மையாக இருந்தாங்க. விநியோக முறையை பொறுத்தவரை நிர்மா கிராமப்புறங்களுக்கும் சின்ன சின்ன நகரங்களுக்கும் கூட தன்னோட தயாரிப்புகளை கொண்டு சென்றது. பெரிய நகரங்களில் மட்டும் கவனம் செலுத்தாமல் நாட்டின் மூலை முடுக்குகளுக்கும் நிர்மாவை கொண்டு சேர்த்ததுதான் அவங்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். சின்ன கடைகள்ல இருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் நிர்மா எங்கேயும் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் மாஸ் மார்க்கெட் ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக பொறுப்புணர்வு. நிர்மா வெறும் லாபத்துக்காக மட்டும் செயல்படவில்லை. சமூகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு கர்சன்பாய் எப்போதும் நினைச்சார். ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தர் தன்னோட தன்னம்பிக்கையாலும் கடின உழைப்பாலும் சாமர்த்தியமான சிந்தனையாலும் எப்படி ஒரு பிரம்மாண்டமான பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு நிர்மா ஒரு வாழும் உதாரணம். மேலும் பல்வேறு தகவல்கள், செய்திகள் மற்றும் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.